Hello guys, welcome back to our channel. இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஒர்க் எடுத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா பசங்களை கூட்டிகிட்டு வந்து பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த வாரம் வந்திருக்கும். ஆனால் போன வாரம் பார்த்தீங்கன்னா அதிகமான வேரியேஷன்ஸ் இருக்கும். அதாவது ஸ்டெப்ஸ் ஒர்க்லேயும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லாங் வந்து அதிகமாக ஓடணும். அப்படின்னா முக்கியமாக வந்து 400 மீட்டர் ஓடும்போதும் 1500 ஓடும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷிங்கில் வந்து கால் வந்து நம்ம பிடிக்கும். ஓகேங்களா, ஒரு ஸ்டெப்போடு அதுக்கு எடுத்து வைக்க முடியாது, கால் வந்து வெயிட்டான மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் லாங்கில் வந்து ஓனிங்க அப்படின்னா ஹில்ஸ்லையும் சரி ஸ்டெப்ஸ் சரி கொஞ்சம் லாங் அதிகமாக ஓனிங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் டைம் அந்த ஃபினிஷிங்லேயும் அந்த ஃபினிஷிங்கில் வந்து கால் பிடிக்கிறதுலாம் நமக்கு வந்து விட்டுரு. ஓகேங்களா, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ரவுண்டுமே வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிடுவோம். இன்னொன்று கால் பவர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் முக்கியமாக அந்த ஒர்க் அவுட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். அதிலே வந்து அதிகமான ரெப்பிட்டேஷன் வந்து ரிப்பீட் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்கள் உங்களோட ஒர்க் அவுட் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம போன வாரம் எடுத்த வீக்கெண்ட் டெஸ்ட்டுக்கும் இந்த வாரம் எடுத்த வீக்கெண்ட் டெஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்க அப்படின்னா ஹில் ஸ்டெண்டிங், அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட். ஓகேங்களா, ஸோ என்னென்ன ஒர்க் அவுட் இருக்குன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவோம்.
ஓகே கைஸ், இன்றைக்கி ஒர்க் அவுட்லாம் முடிச்சாச்சு ஓகேங்களா. இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது ஓகேங்களா. லாங்கில் வந்து ஸ்டெப்ஸில் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். எதுக்காக வந்து இந்த லாங் டிஸ்டன்ஸ் வந்து விட்றோம் அப்படின்னா ஓகேங்களா, நம்ம 400 ஓடும்போது பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 100 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீ என்ன தான் நீங்கள் ட்ரைனிங் பண்ணாலுமே வந்து லாஸ்ட் 100 மீட்டர் வந்து கால் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அப்போ வந்து நம்மளால் வந்து என்ன பண்ணணும்னா கால் வந்து ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியாது ஓகேங்களா. அதுக்காக வந்து இந்த மாதிரி விட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 70 மீட்டர்லேயே வந்து அந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா ஸ்டெப்ஸ் இல்லையா, மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் நீங்கள் 100 மீட்டர் ஓடும்போது என்ன எஃபெக்ட் வருமோ அது வந்து இந்த 70 மீட்டர்லேயே நமக்கு வந்து இந்த வந்துடும் ஓகேங்களா. அதோடு சேர்ந்து நம்ம வந்து அந்த ஆக்ஷனோட புஷ் பண்ணி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் அந்த 400 மீட்டர் ஈவெண்ட்டில் வந்து அந்த லாஸ்ட் 100 மீட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளூவெண்ட்டாக வந்துடும் ஓகேங்களா. அந்த பிடிக்கிறதெல்லாம் இருக்காது ஓகேங்களா. அதுக்காக தான் வரும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா லெக் பவர் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். ஸ்டெமினா முடியாத டைமில் வந்து இது பண்ணணும் ஓகேங்களா. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா முடியல சொல்லிட்டு நடந்துறதோ இல்லை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மெதுவாக நடக்கிறத பண்ணிடுவீங்க. இந்த முக்கியமாக இந்த இதோட மோட்டிவேஷன் என்ன பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் பண்ணும்போது அந்த பிடிக்கிறதுக்காக அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒர்க் அவுட்டில் பண்ணுறோம் ஓகேங்களா. அங்கே வந்துட்டு நம்ம பிடிக்க சொல்லிட்டு நின்ட்டோம் அப்படின்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதே வேஸ்ட் ஓகேங்களா. அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெமினாவும் அது மட்டும் இல்லாமல் முடியாத டைமில் நம்ம புஷ் பண்ணி ஓடுறதுக்காக தான் இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுறோம் ஓகேங்களா. அங்கே போய்ட்டு வந்து நம்ம நடந்துட்டு இருந்து ஸ்கிப் பண்ணி கோ பண்ணுறதுலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கே வேஸ்ட்டு. அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 மீட்டர் வச்சாச்சு ஓகேங்களா. அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 வந்து 30 மீட்டர் ஓகேங்களா. 30 மீட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஒரு 70-80 டிகிரி அந்த இதில் இருக்கும் ஓகேங்களா. ரொம்ப செங்குத்தாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த செங்குத்தானதில் வந்து ஒரு 30 மீட்டர் கன்வென்ஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கால் வந்து சுத்தமாக வராது ஓகேங்களா. அதில் வந்து ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து நம்ம ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட்டாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம மேலே ஏற்றமான பகுதியில் நம்ம ரன்னிங் பண்ணிவிட்டு கீழே கிரவுண்டில் ஓடும்போது பார்த்திங்க அப்படின்னா கால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளூவெண்ட்டாகவே மூவ் ஆகி வந்துடும் ஓகேங்களா. அதுக்காக தான் ஒரு ஒர்க் அவுட்டில் பண்ணுறோம். ஒரு பார்த்திங்க அப்படின்னா 400 ஓடியாச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 வந்து 30 மீட்டர் 30 மீட்டர் வந்து ஓடியாச்சு ஓகேங்களா. அது முடிச்சாச்சு. முடிச்சு பார்த்திங்க அப்படின்னா லாங் ஜம்ப் ஃபைட்டு ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் லெக்கில் ரெண்டு டைம் கன்டினியூஷன் வண்டியும் அடுத்த லெக்கில் வந்து 2 டபுள் லெக்கில் 2 கன்டினியூஷன் 2 டைம் வண்டி அடிச்சாச்சு ஓகேங்களா. இது பண்ணியாச்சு. லாஸ்ட் வந்து ஹேண்ட் பவர் பண்ணணும் இல்லையா. அப்போ வந்து ஃபுல்லாக லெக்குக்கு பண்ணியாச்சு. லாஸ்ட் ஹேண்ட் பவருக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா ஹேண்டை வச்சு ஹேண்ட் ஒர்க் பண்ணியாச்சு ஓகேங்களா. கீழேருந்து மேலேருந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணியாச்சு. இது வந்து இந்த ஒர்க் அவுட் எதுக்காக அப்படின்னா ரோப்பில் வந்து ஏறும் இல்லையா, ரோப் ஏறதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. அந்த ஒர்க் அவுட் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. போன வாரம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. இந்த வாரம் வந்து வேரியேஷன்ஸ் கம்மியாகிட்டு ஆனால் அதிகமான அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த மாதிரி விட்றோம். ஸோ அந்த ஒர்க் அவுட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வாரம் அடுத்த இந்த மாதிரி ஒர்க் அவுட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரன்னிங் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் எந்த ஈவெண்ட் எடுத்தாலும் சரி அந்த கால் பிடிக்கிறதோ ஸ்டெமினா வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். பயங்கரமான எஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வாரத்தை ஒரு வந்து இந்த ஒர்க் அவுட்டில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ப்ராப்பராக வார்ம் பண்ணிக்கிங்க. அது ஏன் அப்படின்னா நீங்கள் வார்ம் வந்து சரியாக பண்ணல அப்படின்னா கை கால் வந்து இன்ஜூரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் தையில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் ஓகேங்களா. அதனால் என்ன பண்ணிங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹில் ஸ்டைலில் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக வார்ம் பண்ணிக்கிங்க. முக்கியமாக இந்த ஒர்க் அவுட்டில் முடிச்சுட்டு வந்து ப்ராப்பராக வந்து வார்ம் அவுட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. வார்ம் அவுட் பண்ணி முடிச்சுட்டு முடிஞ்சது அப்படின்னா ஸ்விம்மிங் ஃபுல்லோ இல்லை பக்கத்தில் கிணறுலாம் வந்து அப்படின்னா அங்கே போய் வந்து சும்பாத் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா கால் வந்து ஃபுல் பாடி வந்து ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருப்போம் நம்ம மசில்ஸ் எல்லாத்துக்குமே. ஃபுல்லாக ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா நல்லா வார்ம் டவுன் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்விம்மிங் ஃபுல்லாக போய் இது மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் பாடி வந்து நல்லா ரெக்கவர் ஆயிரும் ஓகேங்களா. இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஆர்மி போலீஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் ஆஃப்லைன்லையும் ட்ரைனிங் ஆரம்பிச்சாச்சு ஓகேங்களா. போலீஸுக்கும் ஆர்மிக்கும் ட்ரைனிங் வந்து போயிட்டு இருக்குது. நீங்கள் வந்து என்கிட்ட டேரெக்டாக ட்ரைனிங் பண்ணி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ எடுத்து நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே கேஷ், இதே மாதிரி சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.